கடந்த காலத்தின் மோசமான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரம் மீண்டு வந்தாலும் இதுபோன்ற ஒரு நிலைமை மீண்டும் நிகழும் அபாயம் இருப்பதாக ஒரு சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்று எச்சரித்துள்ளது. இலங்கை தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதென சுட்டிக்காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய தற்போது அடையப்பட்டு வரும் பேரியல் பொருளாதார நிலைப்படுத்தலை பராமரிக்க வேண்டும் என்றும் மாகாண திறனில் சிறப்பு கவனம் செலுத்தி தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சிக் கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஒருமாறும் பொருளாதார வளர்ச்சியை 2025 முதல் 2030 வரை நிலைநிறுத்துதல் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமி, மத்திய வங்கியின் தற்போதைய உதவி ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர, மத்திய வங்கியின் முன்னாள் மூத்த துணை ஆளுநர் எவெட் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சிறிமல் அபேரத்ன ஆகியோர் அடங்கிய ஒரு சுயாதீன ஆராய்ச்சி குழுவால் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட வறுமை விகிதம் மக்கள் தொகையில் கால் பங்காக 25% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2021ஆம் ஆண்டை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாகும். பொருளாதார நெருக்கடியின் போது வறுமை குறைப்பில் ஏற்பட்ட ஆதாயங்கள் தலைகீழாக மாற்றப்பட்டன, மேலும் இலங்கை 2000களின் முற்பகுதியில் அனுபவித்த உயர் வறுமை நிலைகளுக்கு திரும்பியுள்ளது என்பதை காட்டுகிறது. மேலும் வலி மிகுந்த கடன் மறுசீரமைப்பு மற்றும் அதிகரித்து வரும் வறுமையை தவிர்க்க கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அவசரமாக செயல்படுத்துவது அவசியம். ஏற்கனவே வர்த்தகப் போரின் அபாயங்களுடனும் இருண்ட உலகளாவிய பொருளாதார கண்ணோட்டத்துடனும் போராடி வரும் இலங்கையின் கடனால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தில் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சிறந்த சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி சுமார் 3% இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கிறது என்றும், சீர்திருத்தங்கள் இல்லாமல் அது அதற்கு கீழே குறையக்கூடும் என்றும், ஏற்கனவே உயர்ந்த வறுமை நிலைகள் மேலும் உயரக்கூடும் என்றும் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியம் திட்டத்தை தொடர்வதற்கும் 2023இல் தொடங்கிய கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கும் தற்போதைய அரசாங்கம் பாராட்டுக்குரியது, ஏனெனில் இது மிகவும் தேவையான கொள்கை நிலைத்தன்மைக்கு அடிப்படையை வழங்குகிறது என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.